வணக்கம். நான் இப்போ தமிழ்ல எனக்கு பிடிச்சவங்க பத்தி பேச போறேன். அது மட்டும் இல்ல, என்ன மாதிரி ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். தமிழ்ல எனக்கு பிடிச்சவங்க பேரு ஔவையார் பாட்டி. ஔவையார் பாட்டி ஆத்திச்சூடி எழுதினாங்க. ஆத்திச்சூடியில நிறைய நல்ல விஷயங்க சொல்லியிருக்காங்க. நான் இப்போ எங்க தெரிஞ்ச ஆத்திச்சூடி இப்போ சொல்றேன். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், ஈழ்வது கரவல், ஈவது விளக்கு, உடையது விளம்பில், ஊக்கமது கைவிடேன், என் ஏது இகழேன், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டூன் ஒப்புரவு ஒருக்கு, ஓதுவது ஒழியேல், ஓவியம் பேச அக்கம் துருக்கேல். நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன் ஆத்திச்சூடி பத்தி. ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்தது. அந்த நரி பேரு நிலா. நிலா காட்டுல நடக்கும்போது அதுக்கு ரொம்ப தாகமா இருந்தது. மேல பார்த்தா கொத்து கொத்தா திராட்சை பழம் தொங்கிட்டு இருந்தது. அது குதிச்சு குதிச்சு எடுக்க பட்டது. ஆனா அதுக்கு எட்டவே முடியல. இன்னொரு வாட்டி எடுக்க பார்த்துச்சு. ஆனா அந்த வாட்டியும் எட்டவே முடியல. அப்புறம் அது என்ன சொல்லிட்டுன்னு தெரியுமா? அது சொல்லிச்சு, இந்த திராட்சை பழம் ரொம்ப கசக்கும், எனக்கு வேண்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு நரி வந்துச்சு. அந்த நரி பேரு குட்டி. குட்டிக்கும் ரொம்ப தாகமா இருந்தது. அந்த வரி வரும்போது அது குதிச்சு குதிச்சு எடுக்க பார்த்துச்சு. ஆனா அதுக்கும் எடுக்க முடியல. அது குட்டி ஒரு யோசனை பண்ணிச்சு. அந்த கல்லைய அசைச்சுது. அப்புறம் எல்லாம் திராட்சை பழம் கீழே வந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு சிரிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த கதையில நம்மளுக்கு என்ன தெரியுமா? ஊக்கம் அது கைவிடு. நீ ஏதாவது முயற்சி பண்ணது விடவே கூடாது. ஔவையார் பாட்டி சொன்னது மாதிரி நீ ஏதாவது முயற்சி பண்ணது விடவே கூடாது.